Every black tells a tale the whole. அஸ்ஸலாமு அலைக்கும் பர்கத் கிச்சன். இன்றைக்கி மட்டன் குழம்பு நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மட்டன் குழம்பு செய்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சது எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி அரைச்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. மட்டனை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு பட்டை கிராம்பு ரெண்டு எல்லாம் ரெண்டு நம்பரு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கிறோம். ஒரு 7 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கிறப்ப உப்பு வச்சுக்கோங்க. சட்டி சூடாகிடுச்சு. சட்டி சூடாகிட்டுருக்கனால நம்ம தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 3 ஏலக்காய், அன்னாச்சிப்பூ பாதி, கிராம்பு 2, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சட்டி நமக்கு சூடாகிட்டுருக்கு. இப்போ நான் கடலெண்ணெய் வச்சு தான் தாளிக்கிறது. செக்கில் ஆட்டின எண்ணெய் அதை ஊற்றி நான் 3 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் போட்டு எண்ணெயை நான் சூடு பண்ணுறேன். நல்லா எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இந்த நேரம் நம்ம தாளிக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் போட்டு நம்ம அது வெடிக்கிற வரைக்கும் வெடிக்கணும். வெடித்த பிறகு தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். என்ன நம்ம இப்போ தாளிக்கிறது போட்டோம் உடனே வெங்காயத்தை போட்டோன்னு இருக்கக்கூடாது. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் தாளிக்க என்னென்ன எடுத்து வச்சோமோ அதெல்லாம் போட்டு தெரித்த உடனே நான் வெங்காயம் சேர்க்குறேன். நான் ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டே எடுக்கிறதுனால கொஞ்சம் சேக்காகும். எது நினச்சிக்காதீங்க சகோதரிகளை. அப்போ பெரிய வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் 2 வெங்காயம். அதை நான் நல்லா வதக்குறேன். வதக்கி கோல்டன் கலர் வர்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கிறேன். நல்லா வதக்குறோம். நம்ம எப்போதுமே நம்ம தாளிப்புக்கு மட்டும் ஹை ஸ்பீட் வச்சு செய்யாதீங்க, அது நல்லா இருக்காது, ருசி வராது. மீடியம் வைங்க. மீடியம் வச்சு நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் காத்திருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் மாறி கோல்டன் கலர் வர்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை சேர்க்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா நான் மட்டன் வேகிறப்ப வர 1/2 ஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்கேன் மட்டனோட. இப்போ நம்ம தாளிப்புக்கு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நான் மீடியம் ஸ்பூன் தான், பெரிய ஸ்பூன் கிடையாது. மீடியம் ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு போட்டு நாங்கள் வதக்குறேன். நல்லா வதக்கணும். அது வதங்கின உடனே தான் இஞ்சி பூண்டோட வாசனை போன உடனே தான் நம்ம என்ன செய்யணும், நல்ல ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்தோடனே நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலாம். மிளகாத்தூள் நான் எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிட்றது இல்லை. இந்த நேரம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்தோம்னா தான் குழம்பு ஒரு நல்ல கலராக அட்ராக்ஷனாக வரும். அதுக்கோசரம் நாங்கள் என்ன பண்ணுறது, வெங்காயத்தோடு இஞ்சி பூண்டு வதக்கின உடனே மிளகாத்தூள் நம்ம தேவைக்கேற்ப போட்டு நல்லா வதக்குறோம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து நல்லா வதக்குறேன். நான் நல்லா வதக்கின உடனே நம்ம வேக வச்ச கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது தண்ணி இல்லாமல் நம்ம கறியை மிளகாத்தூள் நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மட்டனை எடுத்து இதில் வதக்குவோம். இப்போ நல்லா மிளகாத்தூள் வதங்கிட்டுருக்கு. வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா எலும்பு கறியாக நாங்கள் வாங்க சொன்னது. எனக்கு தனி கறி பிடிக்காது. எலும்பு கறி ருசியாக இருக்கும் நமக்கு. எப்போதும் சில பேர் வெறும் எலும்பு கறி வேணாங்க, தனிக்கறி தான் வேணும்பாங்க. அந்த தனி கறியில் ருசி இருக்காது. எலும்போடு சேர்ந்த கறியில் தான் கொஞ்சம் ருசி நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் நம்ம நல்லா சேர்த்து வதக்குறோம். வதங்கின பிறகு தான் நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டுக்குவோம். சிம்மில் தான் இருக்குது. 2 நிமிஷம் நல்லா வதக்குறோம். நான் சில்வர் பாத்திரம் வச்சு செய்கிறேன், அதனால் நான் ஸ்பீடு வைக்க மாட்டேன். நான் அடி பிடிக்குங்கிறதுனால. ஆனால் கனமான பாத்திரம் தான் இது. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன் இந்த சில்வர் சட்டி. அப்புறம் இதை நல்லா நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதோட மட்டனும் சேர்த்துருக்கோம்.
நல்லா வதக்குறோம். வதக்கின பிறகு தக்காளி அரிஞ்சு வச்சதில் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மிச்சதெல்லாம் அரைச்சிட்டேன். ஒரு அரை தக்காளி அளவு அரிஞ்சதை சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து நல்லா வதக்குறோம் நம்ம. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சது சேர்க்கலாம். தயிர் சேர்க்குறது, அப்புறம் கரம் மசாலா பொடி, மல்லித்தூள் எல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்து ஒன்றுக்கு பின்ன ஒன்றா நம்ம சேர்த்து அப்புறம்தான் நம்ம வேக வச்ச தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருவோம். ஏற்கனவே வெந்த கறி தாங்கிறதுனால கொஞ்ச நேரம் நம்ம மசாலாலாம் சேர்த்து வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சது ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சது போட்டிருக்கேன். தயிர் சேர்க்குறேன். நான் தயிர் எப்போதுமே சேர்ப்பேன். ஏன்னா மட்டன், சிக்கன் இதிலலாம் நம்ம தயிர் சேர்க்குறப்ப கறி வந்து நல்லா ஒரு சுவையாக மென்மையாக நல்ல ஒரு இப்போ வந்து நம்ம உப்பு சாஃப்ட்னஸாக போட்டாச்சு, இருக்கும். மிளகாத்தூள் போட்டாச்சு, மல்லித்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ ஓகே எல்லாம் பார்த்தாச்சா? சரி ஓகே. வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்ப்போம். ஏன்னா வெங்காயம் தக்காளி அரைச்சி போடாமையும் நம்ம குழம்பு வைக்கலாம், மட்டன் குழம்பு. எங்களுக்கு வந்து ரொம்ப தேங்காய் போட்டு மதன்னு வைக்கிறது என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அதனால் நாங்கள் அது அப்படி செய்கிறதில்ல. வெங்காயம் தக்காளி அரைச்சி போடுறப்ப தேங்காய் அளவு கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் மசாலா எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சது இருக்குது. இதை நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை மிளகா சேர்த்து மல்லி, புதினா என்னென்ன சேர்க்குறோமோ எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி 2 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. உடனுக்கு ஒன்றே நம்ம தண்ணியை ஊற்றிடக்கூடாது, புரியுதுங்களா? இப்போ நம்ம கறியோடு சேர்க்குற மசாலாவோட நல்லா வதக்குறதுலேயும் கொஞ்ச நேரம் மீடியமில் வச்சு நல்லா வதக்கிட்டு கறி வெந்த தண்ணியை நான் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்து உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம். கறி உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த கட்டத்தில் சட்டியிலேயே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ கறி வந்து சில நேரம் நம்ம 5 விசில் போட்டிருக்கோம், நல்லா வேகலை அப்படின்னா குக்கர்லேயும் நீங்கள் தாளித்து திரும்ப ஒரு 4 விசிலோ 5 விசிலோ போட்டுக்கோங்க. நான் சில கறி வந்து சடனாக வெந்துடும், 6 விசிலில் 7 விசிலில். சில இதெல்லாம் 10 விசில் எடுத்துக்கும். குக்கருக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. அதனால் இப்போ எனக்கு கறி வெந்ததுனால நான் அந்த சட்டியிலேயே செஞ்சிடுறேன். இப்போ நான் எல்லா மசாலாவும் சேர்த்துட்டேன். பச்சை மிளகா, மல்லி, புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். தேவையான தண்ணி சேர்த்துட்டேன். உப்பு சரி பார்த்துட்டேன். மூடியை போட்டு இப்போ 10 நிமிஷம் நான் மீடியமில் வச்சுருவேங்க. மீடியமில் நல்லா ஸ்பீடாகவே வச்சுருவாங்க. வச்சு இப்போ நல்லா கறி வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் வந்து நான் அரை மூடி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் தேங்காய் அதிகம் சேர்க்குறதில்ல. நீங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து தேங்காய் ரொம்ப சேர்த்தா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனால் சேர்க்குறதில்ல. 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். அந்த ஸ்பூனால் அரை ஸ்பூன் மிளகு நான் எடுத்திருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் மிளகு வாசனை தெரியணும். அது எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா மிளகை கொஞ்சம் குறைச்சிக்கங்க நீங்கள். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போ கறி நல்லா கொதித்து உங்களுக்கு நல்லா அந்த தண்ணியோட இதெல்லாம் மாறி ஒரு குழம்பா வந்துடுச்சுன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். நான் புதினா துவையலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் புதினா அரைச்சி துவையல் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் சுள்ளுன்னு நல்லாயிருக்கும். அதனால் புதினா துவையல் ரெடி பண்ணுறேன். இப்போ குழம்புல நம்ம மூடி போட்டோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம நல்லா குழம்பு கொதிக்குதுங்க. தேங்காய் அரைச்சி வச்சதையும் போட்டு நம்ம சேர்த்தாச்சு. குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போகிறோம் வாங்க. குழம்பு நல்லா இருக்குது, நல்லா ருசியாக இருக்குது. தயிர் எடுத்து வச்சுருக்கோம். சாப்பாடு சுட சுட இருக்குது. சாப்பிட போகிறோம் வாங்க, சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.